லைசன்ஸ் இல்ல, வாக்காளர் அடையாளம் இல்ல, பாஸ்போர்ட்டும் இல்ல சார். எல்லா செல்போன் கம்பெனிலையும் என்கொயர் பண்ண அவன் பேர்ல எந்த கனெக்ஷனும் இல்ல சார். அடுத்து 7ಕ್ಕೆ ಬಂದಿರೋ ಚೀಸ್ 1892 ವರ್ಷ ಉಪಯೋಗ ಮಾಡಿದ ಫೋನ್ ಇದು. ಇದರ ಆರಂಭ ಬೆಲೆ 10,000. 12,000. 12,500. 13,000. ஏய், டிமாண்ட் அதிகமா இருக்கே, உன்னால வாங்க முடியுமா? இப்ப பாரு. 17,000. எப்படி? ஏய் அஞ்சலி, இவன் யாருன்னு தெரியுதா? ஹலோ ஹலோ, ஜட்ஜ் வீடுங்களா? சாரதா மேடம் இருக்காங்களா? நான் சாரதா தான் பேசுறேன். மேடம், உங்க டாக்டர் புறப்பட்ட கார். ஹலோ, டாக்டர் புறப்பட்ட காருக்கு என்னாச்சு? பத்திரமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சு. அட நீதானா? எனக்கு போடவள போட்டேன்னா ஒண்ணு இப்போ. ஐயோ அம்மா, விளையாடுறே நீ. தேவையில்லாம எனக்கு போன் பண்ணி டென்ஷன் கொடுத்து போடி. என்ன அம்மா நீ? உன் டாக்டர் வாய்ஸ் கூட என்னால கண்டுபிடிக்க முடியல. கொஞ்சம் குரல் மாத்தி பேசினா ஏமாந்துட்ட. என்ன ஜட்ஜ் நீ? ஜட்ஜ் எல்லாம் கோர்ட்ல. ஆனாலும் இங்க நான் ஏமாந்தமா நடிச்சா நீங்க அப்படியே கொஞ்சம் சந்தோஷப்படுவீங்க. சமாளிஃபிகேஷன்ஸ் தானே. சரி, மறுபடியும் காலேஜ் ஸ்ட்ரைக்கா வந்துட்டீங்க? நான் தான் லீவ் போட்டேன். எதுக்குங்க? மன்மதராஜா கேஸ் உன் கோர்ட்டுக்கு வரப்போதே. ஆமா, அதனால நான் டெய்லி கோர்ட்டுக்கு வந்து இந்த கேஸை வாட்ச் பண்ண போறேன். காலேஜ் லீவ் போட்டு. அப்படி என்ன இன்ட்ரெஸ்ட் இந்த கேஸ்ல உனக்கு? இந்த கேஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீட்டிங் கேஸ். அதுக்கு நீ ஜட்ஜ், நான் ஒரு லா ஸ்டூடெண்ட். சோ ஒரு இன்ட்ரெஸ்ட். அவ்வளவுதானா? ஏன் அஞ்சலி, இவனை இதுக்கு முன்னாடி பாத்திருக்கியா? நான் பார்த்ததில்லமா. பார்த்ததில்ல? இல்ல. போய் சொல்றாளோ? தெரிஞ்சிருக்குமோ? வணக்கம் மாமா. டேய் மாப்ள, என்னடா திடீர்னு? ஊர்ல வேலை இல்ல, அதனால தான் உங்க கடையில வேலை செய்யணும் வந்துட்டேன். அப்படியே ரொம்ப சந்தோஷம். சூப்பு ஜூஸிங்க வாங்க. வாங்கம்மா. இந்த ரெண்டு பொண்ணுகளோட தான் நீ வேலை செய்யணும். என்ன மாமா ஆரம்பத்துல அஸ்திரீங்க? இவ சூப்பு நல்லா போடுவா, அவ ஜூஸ் நல்லா போடுவா. அப்ப நான் எதை போடுறது? நீ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸில போடு. இந்த கேஸ பத்தி என்ன சொல்றீங்க சார்? ஏதாவது பேசுங்க சார். சார் சொல்லுங்க சார், ப்ளீஸ். போலீஸ் உங்களை அடிச்சாங்களா? சொல்லுங்க சார். உங்க 4 பொண்ணுங்க புகார் கொடுத்திருக்காங்களே, அதெல்லாம் உண்மையா சார்? Mr. Prosecutor, you may proceed. Thank you, Your Honor. இப்ப விசாரணை கூண்டுல அண்ணாமலைங்கிற பேர்ல நிக்கிற இவர் பல பெண்களை பல பேர்கள்ல பல வேஷங்கள்ல ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்ல, பல நூதனமான முறைகள்ல அவங்கள மோசடியும் செஞ்சிருக்காரு. இவர் குற்றவாளி தான் நிரூபிக்க அரசு தரப்புல சாட்சியங்களோடும் தடயங்களோடும் நாங்க தயாரா இருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்னத்தமா சொல்றது? என் விதியை தான் நொந்துக்கணும். எவனோ ஒரு ஃப்ராடு பைய களவாணித்தனம் பண்ணிட்டு போயிட்டான். அவன் இப்போ எங்க இருக்கானோ என்ன பண்றானோ அது அந்த எடச்சி மலையாத்தாக்கு தான் வெளிச்சம். அவனை விட்டுப்புட்டு அப்பாவியான என்ன பிடிச்சி நிப்பாட்டிட்டாங்க. உங்களுக்காக வாதாடுறதுக்கு வக்கீல் யாரா வச்சிருக்கீங்களா? வக்கீல் வச்சுக்கிற அளவுக்கு வசதி இல்லம்மா. கோர்ட் இலவசமா ஒரு வக்கீல் ஏற்பாடு பண்ணா நீங்க ஏத்துக்கிறீங்களா? வேண்டாங்கம்மா. காசு வாங்கிட்டு வாதாடுற வக்கீலே சமயத்துல காலவாரி விட்டுறாரு. ஓசியில வாதாடுறவரு என்ன நியாயத்தை சொல்லிட்டு போறாரு? எனக்கு வயிற்று வலினா நான் தான் மாத்திரை சாப்பிடணும். அதனால என் கேஸை நானே வாதாடிக்கிறேம்மா. யுவர் ஆனர், அரசு தரப்புடைய முதல் சாட்சி மிஸ்ஸஸ் ரேகா விக்னேஷ். வணக்கம். உங்க பேர் என்ன? ரேகா. கூண்டுல நிக்கிறாரே, அவர் தெரியுமா? தெரியும். அவர் பேர் என்ன? விக்னேஷ். என் பேர் அண்ணாமலைங்க. இது வரைக்கும் ரேகா விக்னேஷ், இனிமேதான் ரேகா அண்ணாமலைன்னு மாத்திக்கணும். நீங்க ஏன் என் பேர் உங்க பேர் பின்னாடி சேர்த்துக்கணும்? தாலி கட்டினவன் பேர் தானே என் பேருக்கு பின்னாடி சேர்த்துக்க முடியும். யார் தாலி கட்டினது? நீங்க தான். யாருக்கு? எனக்கு தான். நான் உங்களை முன்ன பின்ன பார்த்ததே இல்லையே. நான் பாத்திருக்கேன், பழகிருக்கேன், உங்களுக்கு எல்லாத்துக்கும் இடம் கொடுத்திருக்கேன். ஐயோ, அது நான் இல்லம்மா. நீங்க தான். நடிக்காதீங்க. ஒரே ஒரு வித்தியாசம், இப்ப அண்ணாமலையா இருக்கீங்க, அப்ப விக்னேஷா இருந்தீங்க. எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க எப்போ எந்த சூழ்நிலையில இவரை முதல்ல சந்திச்சீங்கன்னு கோர்ட்டுக்கு விவரமா சொல்ல முடியுமா?
ஹலோ விக்னேஷ், உங்ககிட்ட இருக்கிறது என் ஃபோன் தான். மிஸ் பண்ணிட்டேன். எங்க விட்டேன்னு தெரியல. நீங்க? நான் ரேகா. உங்க ஃபோன் இங்க கீழே கிடந்தது. நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? ஏர்போர்ட்ல. அவசரமா லண்டன் போறேன். 2 days தான். வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டுமா? ஓகே. Thank you. உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. லண்டன்ல எனக்கு ஒரு ரேடியோ சேனல் இருக்கு. அதுல உங்களை பேச வைக்கட்டுமா? ஓ thank you. லண்டன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஊர் மட்டும் தானா? லண்டன்காரங்கள? பிடிக்குமே. நான் லண்டன்காரன் தான். பை. பை. விக்னேஷ் லண்டன்ல இருந்து வந்ததும் எனக்கு ஃபோன் பண்ணாரு. அவர் சொன்ன டிஸ்கோதே கிளப்புக்கு என் ஃப்ரெண்ட்ஸோட நான் போனேன். எஸ் மேடம். இன்னைக்கு லீவா? இல்ல, அது ஒருக்கார வீக்னஸ். இன்னைக்கு டோட்டலா புக் பண்ணிருக்காரு மேடம். எக்ஸ்கியூஸ் மீ. யூ ரேகா? நான் தான் ரேகான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? லட்சக்கணக்கில் நட்சத்திரம் இருக்கலாம், ஆனா நிலா ஒன்று தானே. உங்க ஃபோன். தேங்க்ஸ். உங்களுக்கு ஸ்பெஷலாக தேங்க் பண்ண தான் இந்த ஹாலே புக் பண்ணியிருக்கேன். கேர்ள்ஸ், என்ஜாய் யுவர் செல்ஸ். என்ன குடிக்கிறீங்க? விஸ்கி, பிராண்டி, வாட்கா? நோ 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 நோ. தட்ஸ் இந்தியன் கல்ச்சர். என்ன மாதிரி இந்தியாவில் பிறந்து லண்டனில் செட்டில் ஆனவங்க எல்லாம் இந்தியா பொண்ணுங்களை ஏன் விரும்புகிறாங்க தெரியுமா? பிகாஸ் ஆஃப் த கல்ச்சர். Excuse me. Hello? Hey, are you in practice? How's Dravid? Okay, I'll call you back in an hour. Sachin. சச்சின் டெண்டுல்கரா? ஆமா. நான் அவரோட ஃபேன். அவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ரியலி? நான் என்ன போய் சொல்றேன் நினைக்கிறீங்களா? இல்ல, சாரி. இட்ஸ் ஓகே. உங்களுக்கு இந்தி படம் நடிக்க ஆசை இருக்கா? ஏன்? நான் வரப்போ ஷாருக் கான ஃப்ளைட்ல பார்த்தேன். அவர் ஒரு புது படத்துக்கு ஹீரோயின் தேடுறதா சொன்னாரு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா விட்டுருங்க. இல்ல, மாடலிங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, நீங்க சென்னையில எத்தனை நாள் இருக்கீங்க? நான் திருப்பதி கொஞ்சம் போனோம். வெங்கடேஷ் பெருமாள் என் பிஸ்னஸில் ஸ்லீப்பிங் பார்ட்னர். 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து அவரோட ஷேர் 50 lakhs உண்டியில் போட்டு போயிட்டே இருப்பேன். இந்த ஃபோனை கொஞ்சம் அட்டன் பண்ணுங்க. சிரஞ்சீவி గారు బాగా ఉన్నారా? ஹலோ, யாரு? நான் நெப்போலியன், விக்னேஷ் ஃப்ரெண்டு. நீங்க ரேகாவா? ஆமா. 2 நாளா உங்களை பத்தி தாங்க பேசிட்டு இருந்தான். உங்க குரல் அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருச்சு. அவங்க அம்மா லண்டன்ல ஒரு வெள்ளைக்கார பொண்ணை பார்த்து வச்சிருக்காங்களாம். எப்போ லண்டனுக்கு விக்னேஷ் வர்றான்னு அவங்க அம்மா கேட்க சொன்னாங்க. அதான் ஃபோன் பண்ணேன். அவரு வேற லைன்ல பேசிட்டு இருக்காரு. சரி, இந்த விஷயத்தை அவன்கிட்ட சொல்லிருங்க. நான் அப்புறம் ஃபோன் பண்றேன். ஓகே, சொல்லிடுறேன்.